இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, எனக்கு நெறையா இந்த பாலியல் தொல்லைகளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாலியல் சீண்டல்களா இருக்கட்டும், இந்த மாரி நியூஸுகள நெறையா நான் கேள்விப்படுற மாரி எனக்கு தோணுது. ஏன் இப்படி சொல்றேன்னா, இப்போ இந்த ரீசெண்டா இந்த நியூஸ் நம்ம சென்னை நந்தனம் இருக்குல்ல, அங்க கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 22 வயசான ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. நம்ம அத பத்தின தான் இந்த வீடியோல ஃபுல்லா பேசப் போறோம். அத பத்தி என்ன பேசப் போறோம்னா, இப்போ எதனால இந்த மாரி நடக்குது? இப்போ சட்டங்கள் எந்த மாரி கடுமையாக்கப்பட்டால் இந்த மாரி நடக்கிறத தடுக்க முடியும்? அப்படியெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பேசப் போறோம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கூட பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சென்னையில் இருக்கிற நந்தனம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற அரசு கலை கல்லூரியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வன்கொடுமையே நடந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையோட பேரை நான் மென்ஷன் பண்ணல. அவங்க இப்போ பாலியல் வன்கொடுமை பண்ணாங்களே அவங்களோட பேரை பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சரிங்களா? அந்த புள்ள பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ரீசென்ட்டா ஒரு 20 நாளைக்கு முன்னாடியோ, ஒரு 25 நாளைக்கு முன்னாடியோ, இப்போ ரீசென்ட்டா தான் பார்த்தீங்கன்னா, அந்த கல்லூரியில இருக்கிற கேன்டீன்ல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. ரீசென்ட்டா தான் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு, இப்போ அவங்க புருஷனும் பொண்டாட்டியும் ஏதோ கருத்து வேறுபாடால 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க. இப்போ இந்த பிரிஞ்சிருக்கிற டைம்ல தான் அவங்களுக்கு இப்போ வாழ்வாதாரத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியில் இருக்கிற கேன்டீன்ல வேலைக்கு பார்த்தீங்கன்னா சேர்ந்திருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். அந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் 22 வயசு ஆகுது. அவங்களோட அந்த கேன்டீன்ல அவங்களோட சக வேலை பார்ப்பார்ல, அந்த மாஸ்டர் குணசேகரன். அவர் பேர் சொல்றது கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கூச்சமா தான் இருக்கு. அவர் குணசேகர் இருக்கார்ல, அவர் ஃபர்ஸ்ட்டு அவர் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படின்னு போலீஸ்ட்ட பார்த்தீங்கன்னா, அந்த புள்ள ஒரு புகார் அளிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் போலீஸ் பார்த்தீங்கன்னா, உடனடி ஆக்ஷன் எடுத்து அந்த குணசேகரனை பிடிச்சி விசாரிக்கும் போது தான், அவர் மட்டும் இல்லாம, அவர் கூட சேர்ந்து கொஞ்சம் சில பேர் கூட அந்த புள்ளைக்கு பார்த்தீங்கன்னா, பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் விசாரிச்சதுல சொல்றாங்க. அது யார் அந்த சில பேர்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேன்டீன் வச்சிருக்கிற ஓனர். அவரு, அதுக்கப்புறம் அந்த ஓனரோட ஃப்ரெண்டு. இந்த 2 பேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குணசேகரர், அந்த ஹோட்டலோட மாஸ்டர் இருக்கார்ல, அவர் சேர்ந்து தான் இந்த பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த விசாரணையில கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு புள்ள மேல கை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி அந்த தைரியம் வருதுன்னு எனக்கு தெரியல. சரி இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அது லாஸ்ட்டா அதை பத்தி நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த பாலியல் வன்கொடுமை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம், அந்த புள்ள அந்த பதட்டத்துல அவங்க போய் போலீஸ்ட்ட புகார் பண்ணல. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த மாதிரி பெரிய ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பதட்டங்கிறது எல்லாத்துக்கும் கண்டிப்பா இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம தைரியம் கொண்டு வரணும். நம்ம அவங்க பண்ணவங்க அவங்களே பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தைரியமா இருக்கும்போது, நம்ம ஏன் இதை பயப்படணும் அப்படின்னு. அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த பதட்டத்துல அந்த கல்லூரி வாட்ச்மேன் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட தான் இந்த விஷயத்தை கொண்டு போய் சொல்லியிருக்காங்க. அந்த வாட்ச்மேன் தான் இந்த விஷயத்தை கேட்டு அவர் தான் பார்த்தீங்கன்னா போலீஸ்ட்ட போய் புகார் அளிச்சிருக்காரு. அந்த வாட்ச்மேன் புகார் அளிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ் டக்குன்னு அவங்க ஆக்ஷன் எடுத்து இந்த பாலியல் வன்கொடுமையில யார் யார் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்டரை பிடிச்சி அந்த கேன்டீன் மாஸ்டர் இருக்கார்ல, அவரை பிடிச்சி கேட்கும்போது தான் இந்த பாலியல் வன்கொடுமையில் இன்னும் 2 பேர் ஈடுபட்டிருக்காங்க. அந்த கேன்டீன் ஓனர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேன்டீன் ஓனரோட ஃப்ரெண்டு. மொத்தம் 3 பேர் சேர்ந்து தான் இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இப்போ இந்த 3 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா, பெண் வன்கொடுமை அந்த சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா வழக்கு போட்டு இப்போ சிறையில் அடைச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த கொடுமைகள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் சைட்லேருந்து வழக்கு போட்டுட்டாங்க. வழக்கு போட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க யார் அதில் தப்பு பண்ணியிருக்காங்களோ, தப்புங்கிறது இல்லை, அவங்க பண்ணது தப்பு தான். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறையில் அடைப்பாங்க. அவ்வளோதானே. ஆனால் வழக்குங்கிறது எப்படி இருக்கும்னா, ஒரு தண்டனைங்கிறது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம வெளிநாடுகள்லாம் இருக்கட்டும், அங்கே பார்த்தீங்கன்னா கடுமையான தண்டனைகள் இருக்கும் தெரியுமா? இப்போ ஒரு பாலியல் குற்றவாளி ஏதாச்சும் இப்படிலாம் பண்ணும்போது, அவங்க எப்படி கடுமையான தண்டனைலாம் கொடுப்பாங்க தெரியுமா? அதை நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தண்டனைகளை கொடுத்தாதான் எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கும்போது, அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு செய்யறதுக்கு இந்த பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் செய்கிறாங்க தெரியுமா? பாலியல் சீண்டல்கள் இந்த மாதிரி செய்கிறாங்களே, அவங்க எல்லாத்துக்கும் பயம் வரணும்.
அப்படி ஒரு தண்டனை கொடுத்தாதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது கூட யோசிப்பாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ஒன்று தோணுது. இப்போ இந்த நம்ம பாகுபலியில் ஒரு டைலாக் வரும் தெரியுமா? பெண்கள் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்கள் இல்லை தலையை. எனக்கு இந்த டைலாக் தான் இப்போதைக்கு எனக்கு நினைவுக்கு வருது. என்ன கேட்டிங்கன்னா, இந்த சட்டங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தண்டனைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப கடுமையாக்குனாதான் இந்த மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குற்றங்களை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்களே விட செய்ய மாட்டாங்க. என்ன கேட்டிங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் நியூஸாக கவர் பண்ணுறத விட இந்த நியூஸை பார்க்கும்போது எனக்குள்ளே இருந்த ஆதகம், இந்த மாதிரி இப்போது ஃபுல்லாக இந்த மாதிரி இப்போது நடந்துகிட்ருக்கு, எங்கே பார்த்தாலும் இந்த பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு எனக்குள்ளே இருக்கிற ஒரு வன்மம் தான். இப்போது அதனால தான் நான் இந்த வீடியோங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போது ஷூட் பண்ணி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போது உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும்ல, இப்போ இந்த மாதிரி தண்டனைகள்லாம் கொடுத்தா அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தவறுங்கிறது நடக்காது அப்படின்னு. அது என்ன தண்டனை அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. யார் யார் என்ன சொல்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். அதே மாதிரி தான் நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்கள் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கூட பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.